அடுத்து நான் பேசுறதுக்கு அன்மியூட் பண்றது திருமலை அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார், குட் மார்னிங் சார். ஆர் திருமலை, 8% கிங் மேக்கர் டீம். மை அப்ளைன் முத்துக்கணி மேம். இன்னைக்கு வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். 4 வாரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், கிடைக்கல. சரவண சார்கிட்ட எப்படியாச்சும் கண்டிப்பா பேசியே தீரணும் அப்படின்ற ஒரு எய்மோடு இருந்தேன். இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன் சார். என்னுடைய முதல் வேலை சார், காலையில 5:30 மணிக்கு என்னுடைய அப்ளைனுக்கு ஒரு குட் மார்னிங் போட்டு அவங்க கிட்ட எல்டிபி கேட்டு வாங்கிடுவேன். 7 மணிக்குள்ள அவங்க பார்த்து எனக்கு எல்டிபி கொடுத்துருவாங்க. அந்த எல்டிபியை வாங்கி அடுத்தது என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்களோ தெரிஞ்சவங்க அத்தனை பேர்த்துக்கும் தான் எல்டிபி என்னுடைய விசிட்டிங் கார்டு ஒன்று போட்டிருக்கேன். அந்த விசிட்டிங் கார்டை அனுப்பி வச்சுட்டு அந்த விசிட்டிங் கார்டை யார் யார் பார்க்குறாங்களோ அவங்க அனைத்து பேர்த்துக்கும் காலையில மீண்டும் ஒரு குட் மார்னிங் போட்டு, இந்த மாதிரி இந்த ஜாப் ஒர்க் ஒன்று இருக்கு, இதை பண்றீங்களா சார், பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு யார் அந்த ஒர்க்கை பத்தி பார்த்தாங்களோ அவங்க கிட்ட பேசிடுவான். அவங்க பேசுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கு, இதை பாருங்க, பார்த்துட்டு அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா அந்த எல்டிபி அனுப்பும் சார். எல்டிபி அனுப்பிட்டு அவங்க எனக்கு ரிப்ளை பண்றவங்களும் இருக்காங்க. சில பேர் எனக்கு செட் ஆகாதுங்க, எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணிடுவாங்க. அந்த எல்டிபி பார்த்துட்டு சொல்றவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்கு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எல்டிபி பார்த்துட்டு ஐடி போடுவோம். கான்ஃபரன்ஸ் காலில் மேம் கிட்ட பேச வைப்போம். பேச வச்சுட்டு ஐடியை போட்டதுக்கு அப்புறம் மீட்டிங் கூப்பிடுறோம். 2 நாளைக்கு மீட்டிங் வராங்க, 3 நாளைக்கு வராங்க. மீட்டிங்கை பார்த்துட்டு 4வது நாள் வரல நின்றுக்கிறாங்க சார். அடுத்தது இந்த எல்டிபி பார்க்க சொல்லும் போது அவங்க பார்க்கும்போது திடீர்னு ஒரு எமர்ஜென்சி தவிர்க்க முடியாத ஒரு கால் வருது. அந்த காலை கட் பண்ணி தீரணும். அப்போ வந்து நம்ம எல்டிபி பார்க்க முடியாம போகுது. நாம உடனே போன் பண்ணி என்ன சார் எல்டிபி பார்த்தீங்களா, நல்லா இருக்கா அப்படின்ட்டு கேட்கும் போது எங்க சார் பார்க்க முடியுது, ஒரு எமர்ஜென்சி கால் வந்துச்சு, பார்க்க முடியல, அதனால ஸ்கிப் ஆகி போச்சுன்றாங்க. அடுத்த டைம் பாருங்க சார், நல்லா இருக்கும், நீங்க பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அடுத்த டைம் அவங்களால பார்க்க முடியாம போயிடுது. அதனால இந்த எல்டிபி அவங்களால பார்க்க முடியாத நிறைய பேர் வந்து இதை அவாய்ட் பண்ணிடுறாங்க சார். அதனால உங்க தரப்புல இருந்து இந்த வரவங்களையும் நிறைய கொண்டு வர முடியல. எல்டிபி பாக்குறாங்க, மீட்டிங்கு வராங்க, எவ்வளவோ சொல்றோம், பொருள் பத்தி சொல்றோம், விலை பத்தியும் அவங்க கேட்கறாங்க. உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். மீட்டிங் வாங்க, நீங்க பொருள் வாங்குறது நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க, உள்ள என்ன சொல்றாரு சார், மற்ற டைரக்டருங்க என்ன சொல்றாங்க அதை விளக்கம் கேளுங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டால் நீங்க வந்து பொருள் வாங்க அப்படின்னு நிறைய எடுத்துக்காட்டாக சொல்லி மீட்டிங் கொண்டு வரோம் சார். 1 வாரம் பாக்குறாங்க, 8வது நாள் நின்றாடுறாங்க சார், வரவே மாட்டேங்கிறாங்க, கால் பண்ணா எடுக்க மாட்டேன்றாங்க, பேச மாட்டேன்றாங்க. இவங்க வராதனால என்னுடைய முயற்சியை நான் விடல சார். எத்தனை பேர் வந்தாலும் நான் ஏப்ரல் மாசம் ஜாயின் பண்ணேன். ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாசத்துல குறைஞ்சபட்சம் இது ஒரு 15-18 ஐடி போட்டிருக்கோம் சார். இதுல 2 ஐடி தான் இப்ப வந்து உள்ளே இருக்காங்க. மீதி 13 ஐடி போட்டு ஒருத்தர் கூட வரதில்லைங்க சார். அதனால உங்க தரப்புல இருந்து எனக்கு வந்து என்ன எதிர்பார்க்கறதா கொஞ்சம் அட்வைஸ் பண்ண நல்லா இருக்கும் சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க ரொம்ப கிளியரா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. நல்ல ஒரு ஒர்க் தான். இதை கன்சிஸ்டண்டா பண்ணுங்க. நீங்க சொன்ன நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதை வந்து இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுல என்ன தப்பு நடக்குது அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி, அதாவது எல்டிபிக்கு இன்வைட் பண்றீங்க இல்லையா, அது இன்னும் எப்படி பெட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டரா வந்து இன்வைட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளுமே. இப்ப நான் பொதுவா சொல்றேன், இப்ப நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு இப்ப நான் வந்து ஜென்ரலா நான் சொல்றேன். இப்ப எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த பிசினஸ நம்ம சம்பாதிக்க, அப்கோர்ஸ் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் சேர்ந்திருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து இப்ப நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் ஆரம்பிப்போம். இப்ப ஒருத்தர் ஒருத்தர் வந்து சினிமால வந்து நடிக்கிறாரு அப்படின்னா அப்கோர்ஸ் அவர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் ஹீரோவா சான்ஸ் தேடுறாரு. ஒருத்தர் ஹீரோவா நடிக்கணும்னு சான்ஸ் தேடுறாரு, நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன்றாரு. ஓகேவா? அவர் எதுக்காக நடிக்கிறேன்றாரு? பணம் சம்பாதிக்கணும், அதுதான் அப்கோர்ஸ். ஆனா அவருக்கு வந்து
ஒரு வில்லன் கேரக்டர் கிடைச்சா கூட நான் நடிக்க மாட்டேன்றாரு. அதுக்கும் பணம் தராங்கல்ல. ஓகேவா? பணம் பணம் வேணும் தான். ஆனா வந்து நான் வந்து இப்படிதான் பண்ணுவேன். என்னோட கோல் இதுதான். நான் வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்றாங்க இல்லையா? ஒரு தொழில் இருக்கு அப்படின்னா, அந்த தொழில வந்து பண்றதுக்கு காரணம் ஃபைனலா வந்து பணம் சம்பாரிக்கிறது தான். ஆனா அந்த தொழில ப்ராப்பரா கரெக்ட்டா நம்ம வந்து பண்ணணும். ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்கு. ஒரு ஹோட்டல் கடை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நம்ம பணம் சம்பாரிக்கிறதுக்கு தான் வந்து ஹோட்டல் கடை ஆரம்பிக்கிறோம். இல்லன்னு சொல்லல. ஆனா அங்க வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து நிறைவா சாப்பிட்டுட்டு போணும். எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு தான் பார்க்கணும். பணம் சம்பாரிக்கிறது மட்டுமே ஒரு கோலா வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஹோட்டல் கடை ரன் பண்ண முடியாது. பணம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நம்ம சர்வீஸ கரெக்ட்டா பண்ணோம்னா, பணம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஒரு காய்கறி கடை வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த காய்கறி கடைக்காரன் எப்படி வந்து ஆள ஏமாத்தி பணம் நம்ம சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தானா, அந்த காய்கறி கடைக்காரன் வந்து 1 மாசம், 2 மாசம், 6 மாசத்துக்கு மேல ரன் பண்ண முடியாது. கடைய மூடிட்டு போ வேண்டியதான். யாரும் வரமாட்டாங்க அவர தேடி. கரெக்ட்டுங்களா? அவரு வந்து கரெக்ட்டா நல்ல குவாலிட்டியான, நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், அதே மாரி வந்து எல்லா வெளிய குடுக்கறத விட கம்மி ரேட்டுக்கு, அதுவும் வந்து நல்லா கனிவா, சாஃப்ட்டா பேசி குடுத்தா தான் வந்து அடுத்தடுத்து வந்து ஃபர்தரா அவருக்காக வெயிட் பண்ணுவாங்க. அவர்ட்ட வாங்குனா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே வந்து காசு ரூ. 1 ரூ. 2 கூட இருந்தாலும் வந்து அவரு வந்து நல்லா பேசுறாரு, அ சர்வீஸ் நல்லா குடுக்குறாரு, இல்ல வந்து நல்ல காய்கறி ஃப்ரெஷ்ஷா இருக்குன்ட்டு அடுத்தடுத்த டைம் வந்து வாங்குவாங்க. கரெக்ட்டுங்களா? புரியுது இல்லையா? ஒரு 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 ஸ்ட்ராட்டஜினா என்ன? ஒரு ஒரு இடத்துல சக்சஸ் பண்ணணும்னா என்ன? அதோட அதோட சீக்ரெட்டே என்ன அப்டின்னா, அந்த வேலைய நம்ம செய்யணும். பணம் சம்பாரிக்கிறதுக்கு தான் சேர்ந்திருக்கோம். ஆனா பணம் சம்பாரிக்கிறதுக்காக சேர்ந்தோம். ஆனா அந்த பணத்தவே முன்னாடி வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்ணக்கூடாது. அந்த வேலைய செய்யக்கூடாது. அத தூக்கி பின்னாடி வச்சுட்டு, முழுக்க முழுக்க அந்த வேலைய கத்துக்கணும். அந்த வேலைய பெஸ்ட்டா பண்ணணுங்கிறது மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருக்கணுமே. இது நான் பல டைம் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்ப இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கறேன். இந்த 13 பேருமே இன்னைக்கு பிசினஸ்ல ஆ இருந்து பண்ணியிருந்தாங்க அப்டின்னா, நீங்க வந்து இப்ப சம்பாரிச்சிருப்பீங்கன்னே வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு அந்த 13 பேர் நின்ன மாரி, அந்த 13 பேரும் அவங்களுக்கு கீழ சேர்றவங்க எல்லாரையும் அவங்க நிறுத்திருவாங்களா? உங்களுக்கு நடந்துருச்சு. அடுத்து அந்த 13 பேருக்கும் நடக்குமா? நடக்காது. அப்ப நீங்க வந்து ஏன் ஏன் வந்து எனக்கு நடக்கல? எனக்கு ரிசல்ட் வரணும். ரிசல்ட் வந்திருந்தா நான் இந்நேரம் டெவலப் ஆயிருப்பேன். அப்ப நீங்க எப்ப கத்துக்குவீங்க? அப்ப இந்த பிசினஸ கத்துக்கிறதுக்கான சான்ஸே இல்லைல்ல. ஓகேவா? இந்த பிசினஸ்ல வந்து யாருக்குமே வந்து எல்லாருமே நின்னதே கிடையாது. எல்லாருமே நின்னது கிடையாது. அதே மாரி எல்லாருமே போனதும் கிடையாது. அப்ப நம்ப என்ன அவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறோம்? இப்ப நீங்க அவங்கள்ட்ட அந்த 13 பேரு, 15 பேர் போயிட்டாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அவங்கள்ட்ட வந்து உங்களோட தேவை. இப்ப அந்த காய்கறிக்காரனோ, அந்த ஆ ஹோட்டல் கடைக்காரனோ அவன்ட்டருந்து பணத்த புடுங்கணுங்கிற மாரி எண்ணத்தோட அவங்கள அப்ரோச் பண்ணா, அந்த காய்கறிக்காரன், அந்த கஸ்டமர்ஸ் வந்து ஹோட்டல் கடைக்கு வர கஸ்டமர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஓடி போயிருவாங்க. காசு மட்டும் இவ்ளோ இருக்கு. ஆனா வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அவங்க காச மைண்ட்ல வச்சுக்கிட்டே பேசுறாங்க. ஓகேவா? அப்படிங்கிற மாரி எதார்த்த உண்ம அப்படிதானே? அதே மாரி தான் இப்ப நீங்க ஒருத்தர அப்ரோச் பண்றீங்க. உங்க டீம்ல ஒருத்தர் சேர்ந்திருக்காரு. அவர வந்து நீங்க அப்ரோச் பண்றீங்க. அப்ரோச் பண்ணும்போது என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க அவங்கள உங்க சுயநலத்துக்காக, உங்களுக்கு வேலை ஆகணுங்கிறத மாரியே, உங்களோட நீங்க பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக மட்டுமே வந்து அவங்கள அப்ரோச் பண்ற மாரி இது நீங்க தெரிஞ்சு பண்றதில்ல. அஃப்கோர்ஸ் வந்து நீங்க என்ன பண்றீங்க, அவங்கள வந்து பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். ட்ரெய்னிங் வரணும். அடுத்து அவங்க ஆள சேர்த்தணும். அப்பதான் உங்களுக்கு காசு வரும். அத நீங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா சொல்றீங்க. உங்க உங் அப்ப அங்க என்ன வெளிப்படுது அப்டின்னா, உங்களுக்கு உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு தேவையான காரியத்த அவங்கள வச்சு சாதிச்சுக்க பார்க்குறீங்க. அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன சொல்றாங்க, என்ன ஃபீல் பண்றாங்க, அவங்க என்ன கேட்கறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்காம, நமக்கு என்ன தேவையோ, அவங்கள்ட்ட இருந்து நமக்கு என்ன தேவையோ, அவங்க நமக்கு என்ன பண்ணணுமோ, அத நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். அப்படிங்கிறது தான் இனிஷியல் டேஸ்ல உங்கள நான் சொல்லல. எல்லாருக்குமே இந்த பிசினஸ்க்குள்ள உள்ள வந்த எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் வரைக்குமே இத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதுதான் கத்துக்கிறதே இந்த பிசினஸ். இந்த இந்த ஒரு மெச்சூரிட்டி வரதுக்கு டைம் ஆகும். இத நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் ஆகும். இந்த இந்த வெஸ்டேஜ்ல நான் சேர்ந்துட்டேன். நீங்க சேர்ந்ததே பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான். ஆனா உங்களோட மெச்சூரிட்டி எப்படி ஆகணும்னா, பணத்த தூக்கி பின்னாடி வை. ஓகேவா? நான் இந்த பிசினஸ கத்துக்கணும். பிசினஸ்ல ஆள சேர்த்தணும். ட்ரெய்னிங்ல உட்கார வைக்கணும். ட்ரெய்னிங் ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தணும். அதுதான் என் வேல. என்னோட வேலை என்ன? நெறைய ரெக்ரூட்மென்ட் பண்ணணும். ரெக்ரூட்மென்ட் பண்றவங்கள ட்ரெய்னிங்ல உட்கார வைக்கணும். அவங்கள ஆக்டிவா வச்சுக்கணும். ட்ரெய்னிங்ல நெறைய பேர் இருந்தா தான் நெறைய பேர் வேலை எடுத்து செய்வாங்க. 10 பேர் பார்த்தா தான் 2 பேர் வேலை செய்வாங்க. 50 பேர் பார்த்தா தான் 10 பேர் வேலை செய்வாங்க. 100 பேர் பார்த்தா அப்படிதான் தான் ஒரு 20, 30 பேர் வேலை செய்வாங்க. அப்ப உங்களோட வேலை என்ன?
ட்ரைனிங்ல ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தி அதுதான் வேலை. அந்த வேலையை தான் நீங்க பண்ணணும். அந்த வேலையை தான் பெஸ்டா பண்ணணும். நீ உனக்கு என்னப்பா பிரச்சனை, உனக்கு என்ன குறை, உனக்கு என்ன புரியல, உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன புரியல, உனக்கு 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 உனக்குன்னு அவங்களுக்கு அவங்க தான் யோசிக்கணும். அவங்க தான் யோசிச்சு யோசிச்சு கேட்கணும். உங்க மனசுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்கள்ட்ட போய் அழுத்தக்கூடாது. அவங்கள பேச விடணும். அவங்க கேட்கணும். இன்னைக்கு இந்த மீட்டிங்ல நான் என்ன வேணா 1 hour பேசிட்டு போயிடலாம். அப்புறம் எதுக்கு இந்த மீட்டிங் இந்த டாபிக்ல பண்ணணும்? நீங்க என்ன கேட்கறீங்களோ அதுக்கு தான் பதில் சொல்ல போறேன். எனக்கு இன்னும் சூப்பரான பாயிண்ட்ஸ் என் கையில இருந்தாலுமே, நான் பேசலாம்னு இருந்தாலுமே அதுக்கு இந்த மீட்டிங் இல்லைல. உங்களுக்கு என்ன தேவையோ, நீங்க என்ன கேட்கறீங்களோ அதுக்கு தானே பதில் சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் இப்போ உங்க டீம்ல உங்களுக்கு கீழே சேர்றவங்க யாரையுமே எந்த ஒரு ஃபோர்ஸுமே பண்ணாதீங்க. ஃப்ரீயா விடுங்க. அவங்க உங்க பிசினஸ்ல இருக்கணும். அது மட்டும் தான் உங்களுக்கு தேவை. அவங்கள்ட்ட இருந்து வேற எதுவுமே இல்லை. அவங்க பிசினஸ்ல இருந்தாங்கன்னா, பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அடுத்து அவங்களே ஆளை சேர்த்த ஆரம்பிப்பாங்க. ரெக்ரூட்மெண்ட் அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க தான் புரிஞ்சுக்கணும். அவங்க ரியலைஸ் பண்ணணும். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த பிசினஸ் எவ்வளவு முக்கியம்னு, எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு, எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு புரியாதே. அவங்களுக்கு எப்ப புரியும்? உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்கிறதுக்காக நீங்க அவங்க அவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவீங்க. இது பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. ஆனா அவங்க என்ன யோசிப்பாங்க? ஓ, நம்மள வந்து ஏதோ இது பண்ண வைக்கிறாரு, நம்மள ஃபோர்ஸ் பண்றாரு, நம்மள வந்து ப்ரெஷர் கொடுக்குறாரு அப்படின்னு அவங்க ஓடிடுவாங்க. அவங்க கத்துக்கிறதுக்கு, அவங்க டைம் எடுக்கிறதுக்கு டைம் ஆகும்ல. லாஸ்ட் சண்டே மீட்டிங் கூட எடுத்துக்கோங்க. அதுல நவீன் ஒருத்தர் பேசினாரு, ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும்? அவர் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் 1 or 2 months வந்து சரியாவே பிசினஸ் பண்ணல, பார்க்கல, பிடிக்கல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவரா என்னைக்கு ரியலைஸ் பண்ணாரோ அதுக்கப்புறம் அவர் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரிதான் உங்க டீம்ல உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து ட்ரைனிங்க்கு வந்துகிட்டு இருந்தாவே போதும். ஆக்டிவ் உங்க வேலை அதுதான். அவங்களுக்கு தோணுனா அவங்க பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. அவங்களுக்கு தோணுனா அவங்க வேலை செய்ய போறாங்க. உங்களோட உங்களோட வேலை என்னன்னா, உங்களோட வேலை இந்த பிசினஸ்ல உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு கீழே நிறைய பேர் ட்ரைனிங் பார்க்கணும். ட்ரைனிங் பார்க்கறவங்க எல்லாரும் வேலை செய்ய மாட்டாங்க. ஆனா ட்ரைனிங் நிறைய பேர் பார்த்தாதான் நிறைய பேர் வேலை செய்வாங்க. அப்போ உங்க டீம்ல ட்ரைனிங்கே 10 பேர் தான் பாக்குறாங்கன்னா 10 பேர் வேலை செய்ய மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு 10 பேர் வேலை செய்யணும்னா உங்க டீம்ல 50 பேர் 60 பேர் ட்ரைனிங் பார்க்கணும். புரியுதுங்களா? அப்ப நிறைய எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக பேர் ட்ரைனிங் பாக்குறாங்களோ அதிக பேர் வேலை செய்வாங்க. அப்ப இந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு வரதுக்கு வந்து கண்டிப்பா டைம் எடுக்கும். இது இந்த இந்த லெவலை நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேகமா ரிசல்ட் வரும். உங்களால ஈஸியா வந்து ஒருத்தர் ஹேண்டில் பண்ண முடியும். இப்ப நான் இந்த மீட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து நான் எத்தனை டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணுங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். கேட்கவே இல்லையே. லாஸ்ட் வெனஸ்டே மீட்டிங் எடுத்து பாருங்க, பர்ச்சேஸ் பத்தி பேசியிருக்க மாட்டேன். என்ன தேவையோ அதை தான் பேசுவேன். இன்னைக்கு கூட ஒரு இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டாங்களா, அவங்க வந்து இது மாதிரி 100 பிவி, அவங்க நியூ ஜாயினர்ஸ் யாரோ ஒருத்தங்க வந்து இது மாதிரி 350 பிவி வாங்க சொல்றாங்க அப்படின்னு நான் பயந்துட்டாங்க அப்படின்னு நான் என்ன சொன்னேன் இப்ப இந்த மீட்டிங்லயே, 350 பிவி நீங்க 100 பிவியே வாங்க வேண்டாம். அது வந்து உங்க விருப்பம் தான். உங்களுக்கு ரிசல்ட் வரணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களை மாதிரி உங்களுக்கு கீழே சேர்றவங்களும் 100 பிவி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 100 பிவி வாங்குங்க. இந்த பிசினஸ கத்துக்கோங்க, பிசினஸ புரிஞ்சுக்கோங்க, அந்த பிசினஸ்ல எப்படி நம்மளும் சக்சஸ் பண்ணலாம்னு யோசிங்க. அதுக்கு இது பண்ணணுமா வேணாமான்னு யோசிங்க. இதெல்லாம் புரியாமலே அவங்க பர்ச்சேஸ் பண்ணிடணும், இதெல்லாம் புரியாமலே அவங்க வேலை செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க. எல்லாருக்கும் டைம் கொடுக்கணுங்க. ஏங்க நான் கேட்கறேன், நீங்க இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ண அடுத்த நாள்ல இருந்தே இப்ப நினைக்கிற மாதிரி இப்ப செய்யற மாதிரியே தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஒரு டைம் ஆகும் அந்த செடி வளர்றதுக்கு. நீங்க வளர்ந்துட்டீங்க, ஆனா அவங்க இன்னும் வளரவே இல்லைல்ல. அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். கரெக்ட்டுங்களா? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நடிகர் இருக்காரு. இப்ப எடுத்துக்கோங்க, இப்ப வந்து நடிகர் அஜித், அல்டிமேட் அஜித் இருக்காரு. அவர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு தானே நடிக்கிறாரு சினிமால. எஸ் ஆர் நோ? யோசிச்சு பாருங்க. சும்மாவா நடிக்கிறாரு? வேற யார வேணா எடுத்துக்கோங்க, ரஜினி எடுத்துக்கோங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு நடிக்கிறாரா இல்ல சும்மா நடிக்கிறாரா? மக்களுக்காக நடிக்கிறாரா? அவரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நடிக்கிறாரு. ஆனா பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே அஜித்துக்கோ, விஜய்க்கோ இல்ல ரஜினிக்கோ குறிக்கோள் இல்ல. நல்ல படம் கொடுக்கணும், அதன் மூலியமா பணம் வருது. எந்த கேரக்டர் கிடைச்சாலும் வில்லனா இருக்கட்டும் இல்ல எதா இருந்தாலும் நடிக்கிறது இல்ல. ஒரு மாசத்துக்கு ஒரு படம் விடுறல, ஒரு வருஷத்துக்கு 4 படம் விட்டாலும் அவங்களுக்கு காசு தான். விடல. நல்ல குவாலிட்டியா அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க, ஆட்டோமேட்டிக்கா பணம் வருது. ஒரு வருஷத்துக்கு 4 படம் கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு குவாலிட்டியான ஒரு படம் கொடுத்தாவே அந்த 4 படத்துக்கான காசை மொத்தமா வாங்கிக்கிறாங்க. ஓகேவா? பணம்ங்கிறது வந்து பாருங்க நம்மளோட செயலுக்கான பிரதிபலன் தான். நம்ம செயலை பெஸ்டா பண்ணோம்னா அதுக்கு பணம் வந்துருங்க. இங்க நிறைய பேர் என்னன்னா பணத்தை விரட்டுறீங்க.
நீங்க எந்த துறையில இருக்கீங்களோ, எந்த வேலையில இருக்கீங்களோ, அந்த வேலைய பெஸ்ட்டா பண்ணுங்க. வேலையில வராது காசு அஃப்கோர்ஸ். ஜாப்ல வராது. ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டில அந்த வேலைய அந்த ஒர்க் என்னவோ அத நீங்க கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, உங்களுக்கான பணம் பல மடங்கு வரும். கரெக்ட்டுங்களா? வேலையில நம்ம என்னதான் சின்சியரா பண்ணாலும் மந்த்லி சேலரிக்கு மேல ஒண்ணும் தரமாட்டாங்க. நல்லா சூப்பரா பண்ணீங்கனாலும், ஓகே அடுத்த வருஷம் இன்கிரிமென்ட் போடுறேங்குவாங்க. ஒண்ணும் போட மாட்டாங்க. நீங்க ஒரு பிசினஸ் மாரி ஒரு அன்லிமிட்டட் இன்கம்ல இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, அந்த வேலைய பெஸ்ட்டா பண்ணீங்கன்னா, உங்கள தேடி நெறைய கஸ்டமர் வருவாங்க. உங்க உங்க கஸ்டமரும் ரீட்டெயின் ஆவாங்க. உங்க கூட நிப்பாங்க. அதான் எனக்கு நடந்திருக்கு. ஓகே நம்ம வேலைய நம்ம பெஸ்ட்டா பண்ணுவோம். பணத்த பின்னாடி. பணம் ஆட்டோமேட்டிக்கா நம்மள நோக்கி வரும். நம்ப சுயநலமா இருக்கக்கூடாது. உள்ள ஒருத்தர் வராருன்னா, அவருக்கு என்ன தேவையோ, அவருக்கு என்ன அவருக்கு ஒரு ரிசல்ட் வரும். அவருக்கு இதுல வந்து பெனிஃபிட் இருக்குன்னு அவரு உணரணும். அதுக்கு தான் நீங்க பேசணும். உங்களோட எண்ணத்தையும், உங்களுக்கு என்ன தேவைங்கிறதையும் அவங்கள வந்து புரி அவங்கள பண்ண சொன்னீங்கன்னா ஓடி போயிருவாங்க. இதுதான் நடக்குது. வேற எதுவும் கிடையாது. நீங்க டெய்லி ட்ரெய்னிங் பார்க்குறாங்க. 7 நாள் பார்த்தாங்க ப்ரோ. அப்புறம் ஓடி போயிட்டாங்க அப்டின்னா, 7 நாள் அவங்கள்ட்ட நீங்க வேற எதுவுமே பேசலையா? நான் கேட்கறேன். டெய்லி ட்ரெய்னிங் மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஓடிட்டாங்களா? புரியுதுங்களா? நீங்க நீங்க ஏதாவது பேசியிருப்பீங்க. அதுதான் நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அத நீங்க உணரவே மாட்டேங்கிறீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மேடமும் பேசுனாங்க. ஓகேவா? நேத்து ட்ரெய்னிங் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து 350 பிவி வாங்கணுமா? அப்படின்னு கேட்டாங்க. ஆனா, இப்பவும் ட்ரெய்னிங் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஓகேவா? என்கிட்ட கேட்கல, பேசலைனாலும், ஆனா லிங்க் வாங்கி ட்ரெய்னிங்க பார்க்குறாங்க. என்ன அர்த்தம்? என்ன புரியுது இதுல? ட்ரெய்னிங் வந்துர்றாங்க. ஆனா உங்கள்ட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா நீங்க ஏதோ திணிக்கிறீங்க. அங்க சிங்க் ஆகல. அதனால தான் டிஸ்கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு டீமே டெவலப் ஆக மாட்டேங்குது. புரியுதுங்களா? மீட்டிங் ரிசல்ட் எடுத்து குடுக்குது. நீங்க அந்த ரிசல்ட்ட உடைச்சு விட்டுர்றீங்க. அது நீங்க தெரிஞ்சு பண்றதில்ல, தெரியாம பண்றீங்க. யாரையுமே இங்க குத்தம் சொல்லல. அத அத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஓகேவா? இது வந்து பார்ட் ஆஃப் பிசினஸ் தான். இது இருக்க தான் செய்யும். ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால வந்து வேகமா கத்துக்கோங்க. நீங்க 3 மாசத்துல கத்துக்கிறீங்களா? 6 மாசத்துல கத்துக்கிறீங்களா? 1 வருஷத்துல கத்துக்கிறீங்களாங்கிறது தான் இங்க மேட்டரே. சரி ஓகே. அடுத்து நான் பேசுறது